ஹாய்! இன்னைக்கு ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் தான் பண்ணேன். உப்மா பிடிக்காது அப்படின்றவங்களுக்கு இந்த கிச்சடி செஞ்சு குடுங்க. சூப்பரா சாப்பிடுவாங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு 2 கப் அளவுக்கு ரவைய நல்லா வறுத்துட்டு மீடியம் ஃப்ளேம்ல தனியா எடுத்து வச்சுக்கிட்டேன். அதே கடாயில எண்ணெயும், நெய்யும் சேர்த்துங்க. சூப்பரா இருக்கும். நெய் நான் இப்ப சேர்க்கல. இது கூட கடலைப்பருப்பு, உளுந்து, கடுகு, பட்டை, லவங்கம், பிரியாணி இலை. ஸோ கொஞ்சமா வந்து முந்திரி பருப்பு, பெருங்காயத்தூளு, அதுக்கப்புறம் வெங்காயம், கருவேப்பிலை, காரத்துக்கு பச்சை மிளகாய் மட்டும் தான். அதுக்கப்புறம் இஞ்சி, பூண்டு குட்டி குட்டியா நறுக்கி சேர்த்துக்கோங்க. மஞ்சள்தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. இது கூடயே நீங்க தக்காளி சேர்த்துக்கலாம். ராகுலுக்கு பிடிக்காதுன்றதுனால சேர்க்கல. தேவைப்பட்ட எல்லா காய்கறியும் சேர்த்துக்கோங்க. நான் கேரட், பீன்ஸ், பட்டாணி, உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கேன். கொஞ்சமா தண்ணி ஊத்தி மீடியம் ஃப்ளேம்ல வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடி போட்டிங்கன்னா நல்லா சூப்பரா வெந்துரும். அதுக்கப்புறம் 5 கப் தண்ணி சேர்த்து நல்லா கொதிச்சதுக்கப்புறம் உப்பு ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணிட்டு வறுத்து வச்ச ரவைய கொட்டி மீடியம் ஃப்ளேம்ல இல்ல லோ ஃப்ளேம்ல வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணும்போது சூப்பரா அப்படியே மேல தளர்ந்து வந்துரும். அதுக்கப்புறம் மூடி போட்டு 5 மினிட்ஸ் விட்டிங்கன்னா ரெடி ஆயிடும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்கு சொல்லுங்க. ரெசிபி வேணுனா கீழ ரெசிபின்னு கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ரெசிபி டீட்டெயில்ஸா சென்ட் பண்றேன். இதே மாதிரி சூப்பரான வீடியோல வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் பை.